ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாங் தான். என்னென்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால என் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். அதான் வீடியோ எடுத்துருக்கேன். என் தங்கச்சி ஊர் என்னென்னு கேட்டிங்கன்னா மன்னார்குடி. சரி போயிட்டு வரலாம், குழந்தைங்களுக்கு லீவு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூங்காலாம் இருக்குது, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது. அதனால் இந்த இறங்க போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, இறங்க போகிறோம். அதோட தங்கச்சி பையலுக்கு கேக்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதனால் சரி பேக்கரியில் இறங்கணும். பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தங்கச்சி பையலுக்கு ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதனால் என்னுடைய குழந்தைகள் என்னென்னா பேக்கரியை பார்க்கவுமே உள்ளே ஓடிடுச்சு. யார் குழந்தைங்க பேக்கரிக்கு போயிட்டா கடைக்குள்ளே அது உள்ளே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வாங்கின எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கினேன் காரம் ஸ்வீட்டு முறுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கேக்கு, சாக்லேட் கேக்கு எல்லாம் இருந்துச்சு பாருங்கள். ஜாங்கிரி எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதோட என்னுடைய குழந்தைகள் வந்து வாங்கிட்டு இருக்கும்போது எல்லாம் ஓடிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், பையன் பொண்ணு எல்லாம் உள்ளே ஓடிடுச்சு. சரி உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பில் போடுறதுக்காக உள்ளே போயிருந்தோம். அது பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தை வந்து இப்போது என்னோடய பையன் வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தான். அதனால் அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு பில் போட்டுக்கிட்டு இருந்தேன். கூட்டமாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால் அவங்க ஒரு ஷாப்பிங்கே பண்ணிடுவாங்க நமக்கு. அதோட சொல்லிட்டு தங்கச்சி வந்து இதான் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், இப்போ புதுசாக கட்டினது. அதோட தங்கச்சி ஸ்கூட்டியில் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி நம்ம நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டுருக்கேன். நல்ல வெயில், சரி நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். அதோட சிக்கன் வாங்கி என் தங்கச்சி வறுவல் செய்கிறதுக்காக பரட்டிகிட்டு இருந்தா. இஞ்சி பூண்டு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அதோட வீட்டில் தயாரிக்கிற சிக்கன் மசாலா காமிச்சா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, கடையில் உள்ள மாதிரியே இருந்துச்சு. நானும் என் தங்கச்சி நோன்பு அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்காக செஞ்சிகிட்டு இருந்தா. நம்ம நோன்பு திறந்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து வீட்டிலே செஞ்சதான். 100 கிராம் 50 ரூபா அப்படின்னு சொன்னால் அதை நான் ஒன்று வாங்கிக்கிட்டு அதோட பரட்டிகிட்டு இருந்தா பாருங்கள். அது சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு. என்ன சமையல்னு சொல்லி பார்க்கலாம். குழந்தைகள் வந்து அப்பப்போ சத்தம் போடுவாங்க, நான் பேசி அனுப்பையில் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. வீடியோ நான் பேசி அனுப்பையிலையும் குழந்தைங்க அப்பப்போ சத்தம் போடுவாங்க. இப்போ என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம். சுட சுட சோறு, அதுக்கப்புறம் முந்தா நாள் வைத்த சாம்பார் இருக்குன்னு சொன்னால் அது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் மிளகு கறி கிரேவி சூப்பராக வச்சுருந்தா. நல்லா இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு, சாப்பிடையில அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மலாக செய்கிற கிரேவியை விட செட்டிநாடு சிக்கன் மிளகு கறி சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்காக சிக்கன் 65 போட்டிருந்தா. அப்படியே வந்து கடையில் வாங்கின மாதிரியே தான் இருந்துச்சு. இந்த மசாலா நல்லா இருந்துச்சு. அதோட ரசம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் சேர்த்து படத்துக்கு வந்துட்டு அதோட சரி பூங்காவுக்கு போவோம்னு சொல்லி பூங்காவுக்கு கிளம்பியாச்சு. அங்கே தான் உங்களுக்கு லைவ் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதோட லைவ் போட்டுக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் விளையாட முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஒரே பனி மூட்டம், காலையில் நல்ல வெயில், நைட்டுக்கு பார்த்திங்கன்னா பனி மூட்டமாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.